ஜோ கிச்சனில் இன்றைக்கி மஷ்ரூம் கீ மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா அரைச்சிக்கலாம். சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக முந்திரி, இது கூடயே பச்சை மிளகாய், தக்காளி ஒன்று, இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் ஒரு 2 டீஸ்பூன், ரொம்ப ஊற்றாதீங்க, நெய் திகட்டுற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா பொடியாக ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் காளானை இதில் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமேலு மூடி வச்சுட்டு ஒரு 4 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. நல்லா குக்காக இருக்கும். இப்போ இது கூட காஞ்ச வெந்தயக்கீரை இலை, கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் போட்டு நல்லா ஒருக்கா கிளறி விட்டுட்டு நிறுத்திடலாம். இப்போ சூப்பர் டேஸ்டியான சிம்பிளான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.